குடியரசுத் தலைவர் மட்டுமே நியமிக்கும் அதிகாரம் கொண்ட பதவி எது? கமிஷனர். கமிஷனர். கமிஷனரை போய் குடியரசுத் தலைவர் நியமிப்பாராமா? ஐயோ எனக்கு தெரியாது. இல்ல யோசிச்சு சொல்லுங்க. லாஜிக்கா குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவர் என்ன போஸ்டிங் ஆள், அவர் மட்டுமே நியமிக்கிற தகுதி ஓ உண்டு. சேமா இல்லையே, சேம் நம்மள என்ன? மை காட். கலெக்டர். கலெக்டரா? ஓகே கலெக்டர். லாக் பண்ணிடலாமா? ஆன்சரை பிளாக் பண்ணிடலாமா? சத்தியமா கேவலமா எல்லாரும் எனக்கு துப்ப போறாங்க. இல்ல, இல்ல, இது கூட அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க. தெரியல மனுக்குன்னு. ஐயோ எனக்கு தெரியாது. நிறைய பேர் குடியரசுத் தலைவர்னா யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் கதிச்சியா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே விஜயலட்சுமி, கலெக்டர் என்கிற பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். ஆளுநர் என்பது சரியான விடை. ஸ்டேட் கவர்னர், ஆளுநர். ஓகேவா? சசனல், இறுதி சுற்றுல உங்களுக்கு முதல் கேள்வி. நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லுவீங்க, நான் உறுதியா நம்புறேன். பார்ப்போம். இந்தியாவில் மக்களவை, மாநிலங்களவை இரண்டையும் ஒரே நேரத்தில் கூட்டும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்ல குடியரசுத் தலைவர். நல்லா யோசிச்சு பதில் சொல்லலாமா? மக்களவை, மாநிலங்களவை. ஆமா, ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் கூட்டுகிற அதிகாரம் யாருக்கு? அது பார்லிமெண்ட்ரி, அப்புறம் இது லெஜிஸ்லேஷன், ரெண்டுமே என்ன பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஷோர்? ஷோர். லாக் பண்ணிடலாமா? ஓகே செந்தில், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். சரியான விடை. விஜயலட்சுமி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு ஐயோ சட்டத்தின் அரசியல்லாம் விடுங்க. Please. Oh my god. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உண்மையிலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அப்ப டவுட் தான். இல்ல 10வது படிச்சிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் கூட நம்ம சுதந்திரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க விஜயலட்சுமி, ஜனநாயகத்துல அடித்தட்டு மக்கள் மேல வரணும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர். க்ளூ கொடுக்கணுமா? இதுக்கு மேல க்ளூ எவனாலையும் தர முடியாது. இங்க பாரு சிந்தா, உன்னை ஓரமா உட்கார வச்சுக்கிறோம், அதோட உட்காந்து நீ அரசியல் ஏன் கேக்குறீங்க? அந்த மாதிரி ஹிஸ்டரியே காந்திஜி, சுபாஷ் சொல்றேன், க்ளூவே சொல்றேன். காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ் வரிசையில இவர் ஒரு முக்கியமான தலைவர். இதுக்கு மேல எவனுமே க்ளூ தர மாட்டாமா. ஓ எங்க வீடு இருக்குல. ஓகே ஓகே, அம்பேத்கர். உங்க வீட்ல தான் அம்பேத்கர் இருக்கு? இல்ல, அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு, அது பின்னாடி தான் எங்க வீடு இருக்கு. சரி ஓகே, ஆனா பதில் சரியான பதில். டாக்டர் அம்பேத்கர். திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. ஹலோ, எனக்கு தெரியுங்க. நோ ஐ நோ, ப்ளீஸ். சரி ஓகே, டாக்டர் அம்பேத்கர் என்பது சரியான பதிலா இல்லையா என்பதை இப்ப பார்த்தோம். இப்படினா போகாதா? சரியான விடை. செந்தில், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி வாரியாக. மொழி வாரியா பிரிக்கப்பட்டிருக்காங்க. பிரிக்கப்பட்டிருக்கு. கன்ஃபார்மா? எஸ். ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? எஸ். ஷூர்? எஸ். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தறலாம். சரியான விடை. அம்பி பின்றார். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? டைம் போயிட்டு இருக்கு. விஜயலட்சுமி, பதில் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இது ஒரு கேம் ஷோ, சீரியல்ல தொடர்ந்து போறதுக்கு ஏன் அவன் வெயிட் பண்றேன். கட் பண்ணிடுங்க அப்புறம் ஃபுட்டேஜ். தென்மொழி. சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. போய் சொல்ற. டைம் அப். என்னது? நீங்க கேள்விக்கு பதில் சொல்லல அப்படினா கூட ஒரு லெவல் ஃபீல் ஆகிறீங்க. சரியான விடை முத்தையா என்பது சரியான விடை. தெரியாதுங்க. வேணும்னே பிளான் பண்ணி எனக்கு இப்படி கேக்குறீங்க. தமிழ் கவிஞர்கள்ல முக்கியமான ஒரு கவிஞர், தயவு செஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கவிஞர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சந்தையில் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று முழக்கமிட்டு பாடியவர் யார்? மிக புகழ்பெற்ற கவிஞர். கவிஞர் பாரதியார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லாமே. கவிஞர் பாரதிதாசன். அப்படியே லைனா வந்துடுவீங்களா? கவிஞர் பாரதியார் இல்லனா கவிஞர் பாரதிதாசன். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பாரதிதாசன். பாரதிதாசன். ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? லாக். ஷூர்? ஷூர். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தறலாம். மிக சரியான விடை பாரதிதாசன். மிஸ்டர் சந்தேல், இது ஃப்ளூக்ல வந்ததா இல்ல கல்யாணம் ஆன லக்ல வந்ததா? இல்ல, இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அவ்வளவு கான்ஃபிடண்டா ரிப்ளை பண்ணல, சொன்னால கண்டிப்பா பாரதிதாசன் தான். அப்படி என்ன வச்சு நூல் பிடிச்சு வந்துட்டீங்க.
அடுத்த நான் இப்படி டெஸ்ட் பண்றேன்னு பாருங்க. ஐயோ நானே சொல்லி இந்த வேலை தான் மாட்டேன். நடக்குதா? ஐயோ. உங்களுக்கான 4வது கேள்வி. பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத உயிரினம் எது? ஈசல். ஈசல். கொஞ்சம் ட்ரை பண்ணா சரியான விடை வந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பறக்கும் ஈசல் குடும்பம். ஈசல் உயிரினம் தானே? ஈசல் உயிரினம் கண்டிப்பா. நாமளே உயிரினம்ங்கிறப்ப ஈசல் உயிரினம் தானே. ஐ திங்க் இட்ஸ் ஈசல். ஈசல். ஓகே ஈசல். இந்த ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? ஓகே. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்ப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா கரெக்டா வந்திருக்கும். செந்தில் சார் தெரியுமா? மீன். மீனா? இல்ல. மீன் வந்து மீன் தூங்கி நான் நீந்திரே பார்த்திருக்கேன். தூங்கும். நான் எழுப்பில விடுவேன். ஆக்சுவலா அது கண்ணு எறும்பு என்பது சரியான விடை. எது எறும்பா? எறும்பு. கண்ணு இருக்கு, மீனுக்கு கண்ணு இல்லையா அந்த ஹைலைட்லயே? ஆனா அதுக்கு உறக்கம்ங்கிற ஒரு உணர்வு இருக்கு. இல்ல மீன் தூங்குமே. கண்ணு திறந்துட்டே தூங்கும். கண்ணை திறந்துட்டே தூங்கும். உங்களுக்கான 4வது கேள்வி. எந்த பிராணியால் இனிப்பு சுவையை அறிய முடியாது? டாக். நாய். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அதுவும் ஒரு செல்ல பிராணிகள்ல வளர்க்கக்கூடிய ஒண்ணு. நாய். நாய். ஓகே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பாத்திரலாம். தவறான விடை. பூனை என்பது சரியான விடை. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தீங்களா? பரவாயில்ல செந்தில், நீங்க ஒரு கேள்விக்கு தவறான போன சொல்லிருக்கீங்க. வாட்டி நீங்க விஜயலட்சுமி. திருச்சி ரங்கநாத சாயனா. அதான் என்ன திருப்பலி எழுச்சியா பண்ண முடியும்? கேளுங்க. இந்த ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க ரன்னர் ஆயிருவீங்க, அவர் வின்னர் ஆயிருவார். ஓகே. ஓகே சீரியஸா சின்சியரா பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஓகே. மிக வேகமாக வளரும் உயிரினம் எது? மிக வேகமாக வளரும் உயிரினம் எது? டைம் போயிட்டு இருக்கு. திமிங்கலம். இதுக்கப்புறம் நான் கேட்கறது இன்னும் மோசமா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். இவன்ட்ட கேட்காத இருக்கிற ஒஸ்தி ஒண்ணா இருந்து கீழே அங்க இருந்து செந்தில் சார் பாலாஜி அப்படின்னு பாலாஜி எனக்கு க்ளூ கொடுங்க. அவருக்கு மட்டும் க்ளூ கொடுக்குறீங்களா? சரி, மிக வேகமாக வளரும் உயிரினம் வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அனிமல். ஏண்டா இது க்ளூவாடா? நான் திமிங்கலம் சொன்னா அவர் நோனோ சொல்லிட்டாரு. யானை. திமிங்கலத்துல இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் நீல திமிங்கலம். நீல திமிங்கலம். அதான் நீளமா இருக்கு. நீளம் ஏன் நீங்க வேற கரெக்டா சொல்லுங்க. ஓ ஓ சுறாவா? சுறாவா? ஓகே என்ன லாக் பண்ணலாம்? சுறா லாக் பண்ணிடலாமா? ஹெல்ப் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டா? எனக்கு தெரியாது. சுறா. நீங்க சொன்ன பதில்ல ஏதாவது ஒன்று கூட சரியா இருக்கலாம். சுறாவாவும் சரி. சுறா லாக் பண்ணிடலாமா? சுறா லாக். ஓகே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பாத்துடலாம். இப்படி பண்றீங்க பாத்தீங்களா? கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க. தவறான விடை. சரியான விடை நீல திமிங்கலம் என்பது சரியான விடை. நீங்க வேணும்னே பண்றீங்க. உங்க வீட்டு பிள்ளைக்காக பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே நீதாமா எங்க வீட்டு பிள்ளை. டேய் வாடா. ஓகே 4 கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொல்லிட்டீங்க. அப்பா தேங்க் யூ விஜயலட்சுமி. அதனால இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் செந்தில், ரன்னர் விஜயலட்சுமி. நடுவுல பஞ்சம் மிஸ்டர் பண்ணுவோம். நடுவுல